ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியர் கியூட்டி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்களா? இன்றைக்கி நான் திருவண்ணாமலைக்கு ஊருக்கு போன விலாக்ஸ் தான். இன்றைக்கி சர்ப்ரைஸாக என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கெலாம் போயிருந்தேன். நான் இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நாளைக்கு வரேன்னு மட்டும்தான் சொல்லியிருந்தேன். பட் வந்துட்டு நான் என்ன டைமிங்லாம் சொல்லலை, திடீர்னு போய்ட்டு வீட்டில் நின்னேன். வாங்க அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலையிலே நான் கிளம்பிட்டேன். ஒரு 6 o'clock போலலாம் திருவண்ணாமலை கிளம்பிட்டேன். ஒரு 8:45க்குலாம் நான் ரீச் ஆகிட்டேன். ஃபஸ்ட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு அம்மாவெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அவங்க கூட இருந்துட்டு, சரி அக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். இவங்க வந்து என்னோடய செகண்ட் சிஸ்டர். அவங்க வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தாங்க. சரி அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோடனே வந்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே கதை பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு இருந்தோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் 3 பேரும் சேர்ந்தோன்னா ரொம்ப அரட்டை அடிச்சுட்டு சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்போம். பசங்க பாட்டுன்னு தனியாக அவங்க பாட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1 hour to 2 hours கிட்ட உட்காந்துட்டு நல்லா கதை பேசிட்டு, அதுக்கப்புறம் காஃபி எல்லாம் கொடுத்தாங்க. காஃபி ஜூஸ்லாம் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசின்னு இருந்துட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அப்படியே என் ஹஸ்பண்ட் சைடில் இருந்து அங்கே வெறுப்பேற்றிட்டு இருந்தாங்க. அப்படியே பேசினுன்ட்டு அப்படியே தேர்ட் சிஸ்டர் வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்க கீழே வந்துட்டு லவ்லி பியூட்டி பார்லர்னு சொல்லிட்டு பார்லர் வச்சுருக்காங்க. மேலே வந்துட்டு அவங்களோட வீடு, 3rd floorல வந்துட்டு வீடு. ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்துட்டு அக்காவோட ஓன் ஷாப்பு. 2nd floor வந்துட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. ஸ்பா வந்து ரெண்ட்டுக்கு விட்டுருக்காங்க. 3rd floorல தான் அக்காவோட வீடு இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் கீழே ஷாப்பில் போய்ட்டு உட்காந்துட்டு இருந்தோம். லன்ச் டைம் ஆனதுனால அக்கா வந்து மேலே அங்கே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு மேலே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்படியே மலைக்கு ஆப்போசிட்லேயே அக்கா வீடு சூப்பராக தெரியும். நிறைய பேர் கிரிவலம்லாம் போகும்போது அங்கே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். எங்கள் அக்கா வீட்டுக்கு போனாலே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கலாம். மலை வந்துட்டு அந்த மலையோட இயற்கையெல்லாம் செம்மையாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்ன லன்ச் பண்ணியிருந்தாங்கன்னா, சாதம் வடிச்சிட்டு மீன் குழம்பு வந்துட்டு ஒகேனக்கல் ஸ்டைலில் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. அம்மா வீட்டிலேருந்து வரும்போதே வந்துட்டு சாதமும் சாம்பாரும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் மீன் வறுத்துருந்தாங்க. மீன் வறுத்துட்டு மீன் குழம்பு சாதம். அம்மா வீட்டில் வந்து சாதமும் சாம்பாரும் கொடுத்து விட்டு வந்தாங்க. இப்போ முட்டை இதெல்லாம் வச்சுட்டு நல்லா ஃபுல் கட்டு டின்னரை நல்லா லஞ்சை நல்லா முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். பேசிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கதை அடிச்சுக்கிட்டே இருந்துட்டு, சரி வாங்க வந்துட்டு கொஞ்சம் பார்லருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்லர் திங்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்காக A1க்கு ஒன்று போயிருந்தோம். திருவண்ணாமலையிலே இப்போ ஃபேமஸ்னால் A1 தான் இருக்குது. A1க்கு அப்படியே போயிட்டு நல்லா வந்து மற்ற இடத்துக்கு கம்பேர் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருந்தது. நம்ம பார்த்து எடுக்கணும். எந்த திங்ஸாக இருந்தாலுமே வந்து கம்பேர் பண்ணிவிட்டு வெளில எவ்வளோ விற்குது இங்கே எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 to 80% வந்து அதர் கம்பேர் பண்ணும்போது வந்துட்டு இது கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு வெளியில் இருக்கிறதோட இங்கே என்னவோ எனக்கு ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நான் இப்போ தான் வந்துட்டு டிமார்ட்டில் வந்து ஸ்லிப்பர்லாம் வாங்கினேன். ஸோ அதனால் வந்துட்டு இது நல்லா இருக்குன்னு போட்டு பார்த்தேன். பட் என்னோடய சைஸ் கிடைக்கல. போட்டு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணதெல்லாம் அப்படியே பில் போட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் நிறையவே திங்ஸ் வாங்கியிருந்தோம். ஃபுல்லாக கொஞ்சம் நொறுக்கு தீனி இந்த மாதிரி வந்துட்டு ப்ரௌனி செய்கிறதுக்காக கலருக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு பார்லருக்கு தேவையானது கொஞ்சம் நெயில் பாலிஷ்லாம் வந்துட்டு செம்மையாக இருந்தது. நல்ல குவாலிட்டியான இந்த நெயில் பாலிஷ் எல்லாம் 30 rupees தான். அப்படியே வந்துட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்து பார்லரில் இருந்துட்டு அப்படியே நைட் எங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு மலை சுற்றுற ரோட்டுக்கு தான் போயிருந்தோம். அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து ஒரு பணியார ஷாப் இருக்குது. அங்கே வந்து செம்மையாக இருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி பணியாரம் சுட்டுருந்தாங்க. வாங்க அங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. மல்லாட்டை சட்னி கூட ஒரு தானிய சாம்பார்னு சொல்லிட்டு ஒன்று
ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வந்துட்டு அது காலியாகிடுச்சு. அப்படியே வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஈவினிங்கை முடிச்சுக்கிட்டேன். என்னோடய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.